சுறாவே நல்லா இருக்கும்ண்ணா. சுறாவே நல்லா இருக்கும் சார். வேஸ்ட் சுத்த வேஸ்ட். வராதிங்க. ஆனா கொல்ட்டி ஏதாவது படம் நல்லா இருக்குன்னு நம்பி வராதிங்க. அவங்க அதான் உண்மை. காசு வேஸ்ட். ஆனா ஒரு 500 ரூபா கொடுத்தேன் படத்துக்கு. ஒரு 200 ரூபா போன் 300 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல. தமிழ் தான் பார்த்தேன். சுமார் தான், ரொம்ப சுமார் தான். கணக்கால ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஜானி கபூர் நல்லா இருக்கு. அதுக்காக வந்தது. ஆனா அதே ஒரு 5 நிமிஷம் தான் வருது. அந்த பாட்டுக்கு அப்புறம் அவங்களும் ஆக்ஷன் நல்லா இருக்கு. அனிருத் நல்லா பண்ணிருக்கோம். அது மட்டும் நம்ம பார்க்கலாம். அனிருத்துக்காக பார்க்கலாம். மற்றபடி ஒண்ணும் இல்ல பிரதர். அதான் உண்மை. சுறால பாக்குற மாதிரி டீசர்ல பாத்துருந்தோம். அதெல்லாம் எப்படி அதுவா? அது ஏன்டா பார்த்த மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. சொல்றேனே அதான் சிஜி ஏதோ பண்ணிருக்கானுங்க. ட்ரை பண்ணுட்டான ஒண்ணுமே இல்ல. குப்பைதான் பிரதர். என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? மெசேஜே இல்லையே. அதான மெசேஜ் பத்தல. மெசேஜ் இருந்தா பரவாயில்லையே. ஒண்ணும் இல்ல பிரதர். ஒண்ணும் இல்ல. ரேட்டிங்னா ப்ரோ 2 ஜாஸ்தி ப்ரோ. அதுக்கு 1.5 கொடுக்கலாம் பிரதர். அவ்வளவுதான். அவன் நல்லா பண்ணிருக்கான். சைஃப் அலி கான் நல்லா பண்ணிருக்கா போல. அவர் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமே இல்ல. எல்லாம் யூஷுவல் ஸ்டோரி தான் பிரதர். ஒன்னும் கிடையாது புதுசா. பாக்குற மாதிரி ஒன்னும் இல்ல. குப்பைதான் படம். சுறா பரவாயில்ல. சுறா நல்லா இருக்கும். நீங்க இதை விட சுறா సూపర్ ఉందన్న మూవీ. అనిరుద్ధ్ మ్యూజిక్ కానీ ఎన్టీఆర్ యాక్టింగ్ కానీ మొత్తం హైలైట్ ఉంది. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? హీరోయిన్ కూడా సూపర్ అన్న. సాంగ్స్ కానీ అన్ని బాగున్నాయి. என்ன மூவில சொல்ல வராங்க? దేవరా படத்துல என்ன சொல்ல வராங்க? తమిళ్ రాదు. ఓ తెలుగు. ఓకే. తెలుగు. మ్యూజిక్ వెరీ నైస్ అన్న. బీజిఎం సాంగ్స్ ఆల్ ఆర్ హైలైట్. ఓకే. ఎంటైర్ యాక్టింగ్ వాజ్ ఎక్సలెంట్. డ్యూయల్ రోల్ రైట్? డ్యూయల్ రోల్. ఫాదర్ అండ్ సన్. నైస్ మూవీ. వాట్ అబౌట్ part 2 waiting for part 2. There was a very big twist in the climax. how about Asif Khan acting? Saif Ali Khan is very great anna. His acting was nice. Okay. Get up all are. So overall rating 3.5. blockbuster out of 5. out of 5. blockbuster movie. మామూలుగా ఒక రేంజ్ చేసిండు అసలు. ఎన్టీఆర్ గారి యాక్షన్ ఇంకా చెప్పుకోవలేదు బ్రో. మామూలుగా ర్యాంప్ అది. దానికి ఇంకా వేరే పేరు పెట్టబడలేదు. తమిళ్ తెలుగు ఏ లాంగ్వేజ్ అయినా உர்ற பாடு ப்ரோ. உர்ற பாடு అంతే. சைஃப் அலி எப்படின்னா இருந்தது? கொடுத்த காசுக்கு ஒருத்தானே இது. அனிருத் மியூசிக் அவருக்கு எப்படி இருக்கு? அனிருத் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. டபுள் எக்ஸ்எல் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரே சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. ஓகே. ஓவராலா அவேர் இருக்கு. டியூவல் ரோல் சொல்றாங்களே. டியூவல் ரோல் தான் நல்லா இருக்கு. அந்த சுறால பறக்குற மாதிரில டீசர்ல பாத்துறோம். ஓகே தான். ஃபைனல் ப்ளே போயிட்டது. சாங் ஹீரோயின் சாங் எல்லாம் எவரேஜ் தான். மியூசிக் பெருசா ஒண்ணும் இல்ல. ஹீரோயினுக்கு இதுல பெரிய ஸ்கோப் இருந்ததா? சும்மா எவரேஜ் ஹீரோயின். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் என்டிஆர் இல்ல நல்லா பண்ணிருக்கா. சைஃப் அலி கான் நல்லா இருக்கு. ஓவரால் ரேட்டிங் அந்த ஆதிபுருஷ் நல்லா இருக்குது. ஆமா சூப்பர் ப்ரோ. எல்லாமே சூப்பர் ப்ரோ. ஃபைட் சீன், பிஜிஎம், ஆக்டிங் ఫుల్ బ్లడ్ బాత్. అనిరుద్ధ్ బీజిఎం బ్రో ఫుల్ కంటిన్యూస్ ఫ్రమ్ స్టార్టింగ్ టు ఎండింగ్. బీజిఎం సూపర్ బ్రో. అసలు நல்லா ఎన్టీఆర్ యాక్టింగ్ నెక్స్ట్ లెవెల్ బ్రో. సూపర్. డ్యూయల్ రోల్ எந்த ரோல் பெஸ்ட்? சன்னா இல்ல ஃபாதர்? రెండు బ్రో. రెండు ర్యాంప్ எல்லாம் சூப்பர். சூப்பர் மூவி. Saif story about taking prestige of father. Okay, understood. And what was the message in that, bro? It is about the fear, bro. Everyone has somewhat fear is there now. It's about the fear. Everyone has to be some fear. Okay. That's it, bro. Okay. How was the heroine, bro? Is there any scope for them? Yeah. It's about the 45 minutes, I think so. Okay. Heroine. Part 2, bro. In part 2, I think everything will be good, bro. Oh, part 2. Yeah, there is heroine. Okay. நல்லா இருக்கு bro. அனிருத் பிஜிஎம் bro. Okay, bro. Special rating 10/10 bro. Thank you. படம் ரொம்ப சுமாரா இருக்கு. தேவரா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 4 நம்ம படம் பெரிய படம் வந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும்? ஒரு கமர்ஷியலா நல்லா இருக்கும். மற்ற மெயிலர்லாம் ஃபீல் குட் மூவியா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். 96 பார்த்தோம். செம்ம மூவி. அதெல்லாம் தனியா உட்காந்து தேட்டர் எல்லாம் ஃபீல் பண்ணி முடிஞ்ச உடனே போய் உட்காந்து பார்த்தோம்னா எப்படி ஃபீலா இருக்கும். சார் சூப்பர் படம்னு வரும்ல அந்த மாதிரி நடிச்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து முந்திக்கலாம்னு சொல்லிட்டு முந்தினது. சார் தேவரா 1 2 வேற இருக்குது. பயங்கரமா பண்ணிருப்பான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை படத்துல. படம் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அனிருத்தும் வந்து கவுத்திட்டாப்ல. அனிருத் அவங்க கவுத்துனாங்களா, அனிருத் இவரை கவுத்துனாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு படம். ஒண்ணுமே இல்லை. ஒர்த்தே இல்லை. கதையே இல்லை. ஒண்ணும் இல்லை.
சும்மா ஒரு சின்ன மேட்டர் பண்ணிருக்காப்புல. படத்துல வந்து ஹீரோ மாதிரி இருக்கிறது சைஃப் அலி கான் தான். பார்த்துட்டே இருக்கலாம், செம்மையா பண்றாப்புல. அவர் இந்த வயசுல எவ்வளவு பயங்கரமா பிரிஸ்கா இருக்காப்புல. ஒரு ஹை ஸ்பீட்ல ஓடி வருவாப்புல அந்த சீன், அப்பெல்லாம் வந்து மிரட்டலா இருக்குது. ஸோ இதுதான் படத்துல உள்ள எல்லாமே படம் ஃபுல்லா பீட்டப்பா இருக்குது. நான் நினைக்கிறேன் தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகல, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் எதுவுமே கனெக்ட் ஆகல. ஏதோ ரொமான்ஸ் இல்ல, ரொமான்ஸ் இருக்குது ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் காத்திருக்கணும். ஏன்னா இன்டர்வியூ பின்னாடியே ஜான்வி வர்றாங்க, அவ்வளவு அழகா இருக்காங்க. ஒரு 10-15 நிமிஷம் தான் வர்றாங்க, எதுக்கு அவங்கள வச்சாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. படத்துல செகண்ட் ஹாஃப் லீடு வேற கொடுத்துருக்காங்க, ஒண்ணுமே ஒட்டல படத்துல. வேற ஒண்ணுமே சொல்லுது, ஸ்டோரியே இல்ல படத்துல, ஸ்டோரியே இல்ல. இந்த சுறால பறந்தவர் மாதிரிலாம் டீசர்ல பாத்திருப்போம், அந்த ஃபைட் சீன்ல ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுங்களா? நம்ம தமிழ் படத்தை சுறா பார்த்தோமா, பார்க்கறது இல்ல. அப்புறம் தெலுங்கு படத்தை போய் எப்படி பாக்குறது? அப்படிதான் டேங்க ஒரு ஆள் டேங்க் ஒரு ஆள் தள்ளுறாப்ல. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுறாவை போட்டு இழுத்து வர்றாப்ல, ரோப் வந்து லூஸா இருக்குது. அது எப்படி முடியும்? ஒரு 25 பேரை ஃபாலோ பண்ணி இழுத்துட்டு வர்றாப்ல, ரோப் வந்து கீழே அந்த அளவுக்கு சிஜி. ஒரு மட்டமான ஒரு சின்ன ஒரு கல்ல இழுத்தா கூட அந்த ரோப் வந்து டைட்டா இருக்கணும். இவர் இழுத்துட்டு வர்றாரு, அப்படியே துங்கிக்கிட்டு இருக்கு ரோப்பு, ஆனா அப்படியே மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. என்னங்க இது, ரொம்ப கொஞ்சம் கூட ஒட்டலைன்னா எப்படி இருக்கும் படம்? ஸ்டோரியோட கதை வந்து பல படத்தோட கதை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பார்க்கும்போது என்ன படம் பார்க்கணும்? எந்த படமே இதுவரை நான் பார்க்கல. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பாகுபலியில வர மாதிரி. ஆமா, அதேதான். கட்டப்பா யாரு குத்துனான்னு இந்த மாதிரி தேவரா யாரு கொன்னதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். இன்னும் வராது. இதோட எஃபெக்ட் இல்லைன்னா அப்ப என்ன இருக்கு? நிறைய இருக்குறாங்க மாஸ் படம் ஃபுல்லா மாஸ். அதே சரியில்ல, ஃபுல் 101% தெலுங்கு பீப்புளுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் கட்டாம வரமாட்டாங்க, நம்ம கத்திட்டு வருவோம். அதுதான் வித்தியாசம். தமிழ் செட் ஆகாது. நம்ம பாருங்க அப்படியே 96 அந்த மாதிரி மெய்யலகன் அப்படி போவோம், அது நல்லா இருக்கும். ஓகே.